وقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prasivakam High Road. ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லொரு நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் ஊத்து காத்த சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாம் 12 நோன்புகளை முடித்துவிட்டு 13வது நோம்பினுடைய துவக்கத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ் நம் மீது விதியாக்கி இருக்கின்ற நோன்பை, கடமையான நோன்பை பிடித்தவர்களாக, அதிலே நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியருள வேண்டும். நாம் இந்த தொடரிலே தொடர்ந்து பார்த்து வருகின்ற இஸ்லாமும் இல்லறமும் என்ற இந்த தலைப்பு ஒரு நீண்ட நெடிய தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. முடித்து விடலாம் எண்ணினால் எப்படி வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதோ, எப்படி இல்லறம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதோ, இல்லறத்தில் எத்தனை பிணக்குகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை விதமான கோபங்கள் வந்தாலும், ஆத்திரங்கள் வந்தாலும், பிரிவுகள் வந்தாலும், மீண்டும் 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 இல்லறத்தில் இணைந்து வாழ்வது போல இதுவும் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். நேற்று நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்லாஹ் பெண்ணுக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான், ஆணுக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். இரண்டும் வெவ்வேறானது. ஒன்றை விட மிகைத்தது அல்ல. ஆனால் இருந்தாலும் ஆண்கள் என்று வருகின்ற போது அல்லாஹ் ஒரு படி மேலே வைத்திருக்கிறான். என்ன ஒரு படி மேலே? அவன்தான் ஒரு பாதுகாக்கக்கூடியவனாக, வெள்ளுள்ளவனாக இருக்கிறான். ஒன்று. இரண்டாவது, சம்பாத்தியம் அதிகமாக அவன் தான் சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த வகையிலும் இஸ்லாம் ஒரு சின்ன ஒரு மேம்பாடை, உயர்தலை அல்லாஹ் ஒரு ஆணுக்கு கொடுத்திருக்கிறான். நிர்வாகம் என்று வந்துவிடுமையானால், நான் சொல்வது உலக நிர்வாகங்கள், அப்படிப்பட்ட நிர்வாகங்களை நிர்வகிக்கக்கூடியவனாக யார் இருக்கிறான் என்றால் ஒரு ஆண் இருக்கிறான். குடும்பம் என்று வந்துவிடுமையானால் அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய, அரைவணத்து செல்லக்கூடிய, பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு குடும்பமாக, ஒழுக்கத்திலே சிறந்த குடும்பமாக அல்லாஹ் மாற்றி அருளி இருக்கிறான். யாரை வைத்து என்றால் அந்த மனைவிமார்களை வைத்து, அந்த பெண்களை வைத்து. எந்த குடும்பத்திலே பெண் சிறப்பாக இல்லையோ அந்த குடும்பம் இன்னால் இல்ல ஹைவா இன்னா இலைஹி ராஜிஊன், ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த குடும்பத்திலே ஒரு பெண் சிறந்தவளாக இருக்கிறாளோ, ஒழுக்கம் உள்ளவளாக இருக்கிறாளோ, அந்த குடும்பம் சிறந்து விளங்குவதை நம் கண் முன்னாடி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் 4வது அத்தியாயத்திலே 32வது வசனத்திலே. நேற்று நாம் இதை பார்த்தோம். சிலரை அல்லாஹ் மேம்படுத்தி உள்ளதில் பேராசை கொள்ளாதீர்கள். சிலரை விட சிலரை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கிறான். மேம்படுத்தி இருப்பதில் பேராசை கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு அவர்கள் பட்டதில் அவர்களுக்கு பங்கு உண்டு, அதே போல பெண்கள் பட்டதில் அவர்களுக்கு பங்கு உண்டு. யார் யாருக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதில் குறைவுகள் கிடையாது. யார் யார் எந்த அளவு உழைத்திருக்கிறார்களோ அதை பெற்றுக் கொள்வார்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வாழ்க்கையை வைத்து சொன்னதை நாம் நேற்று பார்த்தோம். அல்லாஹ்விடம் அவருடைய அருளை வேண்டுங்கள், அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை வேண்டுங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் அருளை வேண்ட சொல்லுகிறான். நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனை வருகின்ற போது, மற்ற நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், ரொம்ப ஜாலியா இருக்கிறோம், ரொம்ப மன மகிழ்வோடு இருக்கிறோம். ஆனால் பிரச்சனை என்று வந்து விடுகின்ற போது, மூஞ்சை தூக்கி வைத்துக் கொள்ளுகிற பொழுது, நம் மனைவி நம்மிடம் கோவப்படுகின்ற போது, அல்லது நாம் அவளிடம் கோவப்படுகின்ற போது, குடும்பத்தில் சின்ன குழப்பம் ஏற்படுகின்ற போது, அந்த குழப்பத்தினுடைய விளைவுகளில் என்ன ஏற்பட்டு விடுகிறது என்றால், அதை இறைவனிடம் வேண்டி பெற்றுக் கொள்கிறோமா?
யாராவது வீட்டில் நடக்குதாது? எந்த வீட்லயாவது ஒரு குழப்பம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு வேகமா போய் ஒளி செஞ்சு விட்டு 2 ரக்காத் யாராவது தொழுதுருக்கமா? அல்லாஹ் இந்த குழப்பத்தை விட்டு நீக்கிற அல்லாஹ் என்னுடைய மனைவி மக்களோட எனக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தித்தா அல்லாஹ் அப்படின்னு கேட்டிருக்கிறோமா? கிடையாது. கோபம் தலைக்கு ஏறின உடனே என்ன ஆயிடுது, ஒரு கதவு ஒரு அட்டைச்சிட்டு அப்படியே வேகமா வந்துச்சு போயிடுவோம். ஏன்னா அதுக்கு மேல இருந்தாலும் குழப்பம், அதுக்கு மேல இருந்தா அவ அடிப்பான் நம்மளை, அதனால அதுக்கு நம்ம முந்திக்கிட்டு வெளியில போயிடுறோம். அதான் உண்மை இல்லையா? ஆனா அந்த நிலைமையிலிருந்து நம்ம அந்த கோபத்துல அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுறோமா? அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறோமா? அல்லாஹ் தான் சொல்றான் இங்க, அல்லாஹ்வினுடைய அருளை வேண்டுங்க. இப்படி பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் அல்லாஹ் கிட்ட அருளை வேண்டுங்க. எது தேவைப்பட்டா அல்லாஹ்விடம் கேளுங்களேன். ஏன் மனுஷன்ட்ட போய் கேட்டுட்டு நிக்கிறீங்க? என்ன நினைக்கிறோம்? மனிதன் தந்து விடுவான், அல்லாஹ் தருவானான்னு தெரியாதே. பிரச்சனை அங்கதான். மனுஷன் நான் போய் கேட்டோன்னா ஒருத்தர் மனுஷன் 10 ரூபா தாண்டா வந்துடுறாரு, 100 ரூபா தாண்டா வந்துடுறாரு. 100 ரூபா கேட்டா அல்லாஹ் தருவானா? எங்க இருந்து தருவான்? வானத்துல இருந்தா விழும். அந்த கேள்வி வருது. ஆனா எதை மறந்து விடுகிறோம்? நீங்க 100 ரூபாய் போய் கேட்டீங்களே, 100 ரூபாய் அந்த மனிதன் தந்தானே, அந்த மனிதனை கொடுக்க வைத்தது யார்? அவன் மனசுல அதை போட்டது யார்? இந்த 100 ரூபாயை குடு என்று சொன்னது யார்? ரப் இல்லையா? மறக்கிறோம். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனுடைய அருளை வேண்டுங்கள். அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். சொல்லி காமித்து விட்டு சொல்கிறான், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான். நீங்க யாரு, நான் யாரு, இந்த உலகம் என்ன, அவனுக்கு தெரியாம ஏதாவது நடந்துருமா? ஏதாவது ஒன்று விளைந்துருமா? அப்ப அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் மிக தெளிவாக கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார். அவனுடைய பார்வையிலிருந்து எதுவுமே மிஸ் ஆகுறது இல்லை, எல்லாமே கிளியர் கட்டா இருந்துகிட்டு இருக்குது. எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கேமராவை அங்கே பொருத்தி அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் நீங்களே போய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று விட்டு விட்டால் கூட அந்த கேமரா எப்படி கண்காணித்துக் கொண்டிருக்கிறதோ கேமராவில் இவர் கேஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கிட்டத்தட்ட ஒரு 4000 அடி 5000 அடி 6000 அடி 10000 அடிக்கு இருக்கும். அந்த அடியில ஒரு ஓரத்துல ஒரு மானிட்டரை வச்சுக்கிட்டு என்ன எது நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ண முடியுது. உங்களால வாட்ச் பண்ண முடியும்னா இந்த மூலையை கொடுத்தா அல்லாஹ்வுனால வாட்ச் பண்ண முடியாதா? நம்மளை வாட்ச் பண்ண முடியாதா? நம்மளை கண்காணிக்க முடியாதா? நம்மளுடைய தேவைகளை அவன் அறிய முடியாதா? எல்லாம் தெரியுங்கிற அந்த நம்பிக்கையை முதலில் அல்லாஹ் மீது வையுங்கள். அல்லாஹ்வுடைய சார்பு நிலை எடுத்து விட்டோம் என்றால் எந்த குடும்பமா இருந்தாலும் குழப்பம் வராத குடும்பமே கிடையாதுங்க, அடிதடி நடக்காத குடும்பமே கிடையாதுங்க, சண்டை வராத குடும்பம் இருந்துச்சு அது ஆச்சரியங்க, அதெல்லாம் நடக்காதுங்க. அப்படித்தாங்க அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆனால் படைத்து விட்டு அதே அல்லாஹ் தான் பாசத்தையும் போடுறான். அதே அல்லாஹ் தான் 10 நிமிஷம் அந்த சைத்தான் மேல தலையில ஏறி உட்கார்றவரும் ஆடுன்னு ஆடிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே செட் டவுன் ஆகும், அப்படியே இறங்கும். நம்ம அப்படி பேசி இருக்க கூடாது தான், அவள்கிட்ட நம்ம தான் தேவையில்லாம பேசிவிட்டோம் அப்படின்னு இறங்குது பாருங்க, டக்குன்னு இறங்குது பாருங்க. அது அல்லாஹ் போடுற அருள் தானேங்க, அல்லாஹ் போடுற பாசம் தானே அது. அப்ப டக்குன்னு அப்படியே சோத்தை பார்த்து ஒரு முறை மறப்பான். அப்படி அவ கொண்டு வந்து அந்த சாப்பாடு தட்டை அப்படின்னு வைப்பா, என்ன கோவத்தை காட்டுறாங்களாம் வைப்பா வச்ச இவர் சாப்பாடை சாப்பிட மாட்டார், அப்படி ஒரு வேணாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பார். அவள் அப்படியே அந்த பிளேட்டை தள்ளுவா கொஞ்சம், இவர் அப்படியே என்னத்தை போட்டு என்ன சாப்பாடு என்ன நிம்மதி இல்லை அப்படின்ட்டு. ஆனால் சாப்பிட்ற பசி இருக்கும், நல்லா ஒரு கொலைன்னு குழச்சி சாப்பிட்டுட்டு ஆமாம் சாப்பாடு இது ஒன்று தான் குறைச்ச அப்படின்னு ஆரம்பிக்கும். எப்பவுமே ஒரு சண்டை வந்ததுக்கு அப்புறம் ஒரு இணக்கம் வரும் பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ். அதுல அல்லாஹ் வச்சுக்கிற சுகம் இருக்கு பாருங்களேன், அந்த மன மகிழ்ச்சி இருக்கு பாருங்களேன். அதை எதையாவது காட்டிட முடியுமா நம்மளால? யாராவது அப்படியே வெளியில திறந்து பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாருங்க, காட்டிட முடியுமா? முடியாது. ஆனா அதே நேரத்தில் அதையே கொண்டாடிட்டு சண்டை போட்டுட்டு நம்ம கோபமா இருந்துன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் உள்ள வேதனை இருக்கு பாருங்க, அதையும் காட்ட முடியாது. அவ்வளவு பெரிய வேதனை இருக்கு. வாழ்க்கையில் என்னென்னமோ இருந்திருப்பான், அப்போல வேதனைப்பட்டிருக்க மாட்டான். ஆனா அந்த பொண்டாட்டி அப்படி 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 ஆயிட்டா அப்படியே நொந்து போயிடலாம். அதுதான் அல்லாஹ் போட்டுக்கிற அருள், அல்லாஹ்வுடைய அருள். அதுதான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றான் 4வது அத்தியாயத்தில் 34. நேற்று இதை பார்த்தோம், அந்த கடைசியாக நம்ம பார்த்தோம். சிலரை விட மற்றும் சிலரை அல்லாஹ் சிறப்பித்திருந்தாலும் ஆண் தமது பொருட்களை செலவிடுகிறார்கள் என்பதாலும் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள், அதனாலேயும் ஆண்கள் கொஞ்சம் சிறந்தவர்கள்.
கட்டுப்பட்டு நடப்போரும் அல்லாஹ்வின் பாதுகாவல் மூலம் மறைவானவற்றை கற்பை பாதுகாத்துக் கொள்வோரும் நல்ல பெண்கள். நேற்றே நம்ம பார்த்தோம் நல்ல பெண்களுடைய அளவுகோல் என்ன. அப்ப கற்பை எந்த நேரத்திலும் பாதுகாத்துக் கொள்வார், எந்த நேரத்திலும் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு பெண் தவற நினைத்து விட்டால் என்று வைங்க, அது எப்படி இருந்தாலும் தப்பா போயிடுவான். அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. தப்பா போகணும்னு நினைச்சிட்டா கண்ணுல மண்ணை தூறு ரொம்ப பெரிய காரியம் கிடையாது, அது ஈஸியா செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது அப்ப பெண் தெளிவாக இருக்கிறாள் என்றால் அல்லாஹுக்கு பயந்த பெண்கள் மட்டும்தான் தெளிவாக இருப்பார்கள். அல்லாஹுக்கு பயந்த பெண்கள் மட்டும்தான் இதை சரிகாணுவார்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறார். நடப்போரும் பாதுகாவல் மூலம் மறைவானவற்றை காத்துக்கொள்வோருமே நல்ல பெண்கள். பிணக்கு ஏற்படும் என்று மனைவியர்கள் விஷயத்தில் நீங்கள் அஞ்சினால் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள். ஒரு பிரச்சனை வந்துடுற மாதிரி தெரியுது, இப்ப ஆரம்பிச்சிடும் பஞ்சாயத்துன்னு தெரியுது. இந்த ரமலான் மாதத்துல கண்டிப்பா பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். முதல் 10 ரொம்ப பீஸ்ஃபுல்லா போகும் பாருங்க, சந்தோஷமா போகும் பாருங்க, நல்லா இருக்கும். முதல் 10 பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், இபாதத் என்ன இது என்ன, வீட்டில் உள்ள எல்லாரும் தொழுவாங்க, எல்லாரும் இது பண்ணுவாங்க. கஞ்சிக்கு ரெடி பண்றது என்ன, காலையில் சகருக்கு ரெடி பண்றது என்ன, என்னம்மா சாப்பிடுவீங்க, இந்த கறி தானே நீங்க வச்சா நல்லா சாப்பிடுவீங்க, இதை அப்படி பொரிச்சு வைக்கவா அவிச்சு வைக்கவா என்ன பண்ணி வைக்க, இப்படி எல்லாம் கேட்டு 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 அந்த 10 நல்லா இருக்கும். இன்னொரு 10 பார்த்தீங்கன்னா நமக்கு கையில காசு வந்து சேர்ந்திருக்காது, நம்ம கையில காசு வந்து சேர்ந்திருக்காது. என்ன காசு, பெருநாளைக்குள்ள காசு வந்து சேர்ந்திருக்காது. எப்படி இது பண்றது, பிள்ளை இருக்குது கொடுக்கணுமே, வீட்டில் வேற எடுக்கணுமே, அப்படி அந்த யோசனை பண்றப்போ அந்த அந்த 10 அப்படியே ஒரு கலக்கமா தான் கழியும், ஒரு கலக்கமா போயிட்டு இருக்கும். ஆனா கடைசி 10 வர்றப்ப என்ன நடக்கும்னா குடும்பத்துல கொடுத்தே ஆகும். ஏன், அவ வீட்டுல வாங்கிட்டா, இவ வீட்டுல வாங்கிட்டா, இவங்க வீட்டுல எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஏன் பிள்ளைய மட்டும் தெருவில் நிக்கணுமா, ஆரம்பிச்சிடும் பஞ்சாயத்து, ஆரம்பிச்சிடும் பஞ்சாயத்து. அப்ப நீங்க ரூபாயை கொடுத்தா தான் அடங்கும், ரூபாயை கொடுத்தா தான் அடங்கும். இல்லைன்னா உட்கார்ந்து பேசணும், ஏமா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா, நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கிறேன், இப்போ வந்துடும், வந்ததுக்கப்புறம் நான் தர்றேம்மா அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை செட்டில் டவுன் ஆகும். இல்லை நம்மளும் வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறேன், என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நான் மிஷினாடி அப்படின்னு இவனும் சேர்த்து கோவப்படுறப்போ அங்க விளங்காது. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், பிணக்கு ஏற்படும் என்று வந்துரும். அப்படி நினைச்சிட்டீங்களா, மனசுல அப்படி ஒண்ணு வந்துருச்சுன்னா நீங்க உடனே உட்கார்ந்துருங்க, உட்கார்ந்து அறிவுரை சொல்லுங்க. மா பிரச்சனை இதாம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணலாம் வேற யார் அட்ஜஸ்ட் பண்ணுவா, நீ புரிஞ்சுக்கலாம் வேற யார் புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த அற்புதமா அறிவுரைகளை முன்வைத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அதுக்கும் பஞ்சாயத்து மேல போகுது. அப்படியா, இப்படிதானா, நான் சொல்லி கேட்க மாட்டியா, எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டியா அப்படின்னா அடுத்த கட்டமா நம்மால என்ன செஞ்சிருவான், கையை தூக்கிடுவான், டம்மு 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 4 இருக்குவான். என்ன, இஸ்லாம் அதை சொல்லலை. இஸ்லாம் அடுத்த கட்டத்தை என்ன சொல்லுது, படுக்கையிலிருந்து பிரிந்து கொள், படுக்கையில பிரிச்சு வச்சிரு, கூட படுக்காது, பக்கத்துல படுக்காதீங்க. ஒரு எப்பவுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலை இல்லாமலாக்கணும்னு வைங்களேன், அதை விட கோபம் வேற எதுவுமே கிடையாது, அதை விட பனிஷ்மெண்ட் வேற எதுவுமே கிடையாது. நீங்க 1000 திட்டுங்க, அதை விட ஒரு மௌனமா இருந்து பாருங்களேன், மௌனமா எதுவுமே பேசாம இருந்து பாருங்களேன், அதுதான் பெரிய பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட்ல பெரிய பனிஷ்மெண்ட் என்னன்னா பேசாமல் இருப்பது, மௌனம் சாதிப்பு. அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றான், படுக்கையில பிரிச்சு விடுங்க, அறிவுரை சொல்லுங்க, கேட்க மாட்டேங்கிறாங்களா. நான் சொல்றது இந்த பண விஷயம், மற்ற விஷயத்திலும் பிரச்சனை வரும். என்ன விஷயங்கள்ல வேறுபட்டு நடப்பாங்க, வேற பக்கம் போவாங்க வருவாங்க, நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குதா, இம்மா இப்பெல்லாம் போவாத வராத, அடுத்தவங்க அப்படி பேச மாட்டாங்க, நல்லா இருக்காது, அசிங்கமா இருக்கும், குடும்பத்தினுடைய மான மரியாதை இருக்கு, அதெல்லாம் சொல்லிப்பாங்க. இல்லை சரியா வர மாட்டேங்குதா, படுக்கையில பிரிங்க, படுக்கையில பக்கத்துல படுக்காதீங்க அப்படின்னு இஸ்லாம் இங்கே சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றான், அறிவுரை கூறுங்கள், படுக்கையில் அவர்களை விளக்குங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியா இது எதுக்குமே கட்டுப்பட மாட்டேங்குது, வண்டி எதுவும் ஒரு கண்ட்ரோல் கீழே வர மாட்டேங்குது, நம்ம கீழே வர மாட்டேங்குது வண்டி. அப்ப என்ன செய்யறதுன்னா கொஞ்சம் லைட்டா அதுக்காக போட்டு தம்மு டும்முலாம் போட்டு இறுக்கி விடக்கூடாதுங்க, அந்த மாதிரிலாம் அடிக்கிறதுக்குலாம் எந்த அனுமதியும் கிடையாது. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது இருக்கு பாருங்க, அசவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த என்ன சொல்லுவாங்க, இது அசவு தானே, அசவு, இந்த இடத்தில் அடிப்பதை ரசூலுல்லாஹ் தவிர்த்துருக்காங்க, தடுத்து அடிக்காதீங்க.
முகத்தில் அடிக்கக்கூடாதுன்னு இருக்கா, முகத்தில் அடிக்கக்கூடாது, மெதுவா அடிக்கிறாருன்னா கூட திருத்துறதுக்காக மெதுவா இது பண்ணுங்க. அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக வேற எந்த வழியும் நீங்க தேர்ந்தெடுக்க கூடாது. அவங்களுக்கு கட்டுப்பட்டுட்டீங்களா, அவங்க கட்டுப்பட்டுட்டாங்களா, அதுக்கப்புறம் வேற வழியை தேர்ந்தெடுக்க கூடாது, வேற எதையும் பத்தி யோசிக்க கூடாது. கட்டுப்பட்டுட்டாங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அப்படியே கொஞ்சம் சரியாகும், கரெக்ட் ஆயிடும், வண்டி கரெக்டா ஓட ஆரம்பிச்சிடும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிடுங்க. நீங்கள் வேற வழிகளை தேடாதீர்கள். அல்லாஹ் உயர்ந்தவனாகவும் பெரியவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் இந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறான், பெரியவனா இருக்கிறான். அவன் எல்லாத்தையும் பார்க்கிறாயா, நீங்க கவலையே படாதீங்கிறான். அல்லாஹ் எங்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பிரச்சனைகள் வருகின்ற போதெல்லாம் அல்லாஹ்விடம் சார்ந்து விடுங்க, அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்க. ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமாக சொல்கிறார்கள். கோவம் அதிகமா வருதா, கோவம் அதிகமா வந்தா என்ன சொல்றாங்க, தண்ணி இருக்கு பாத்தீங்களா, நல்ல தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதை குடிங்கிறான். நின்னுகிட்டு இருந்தீங்கன்னா உட்கார்ந்துருங்கிறான். நின்னுகிட்டு இருக்கீங்களா, கோவம் வந்துருச்சா டக்குன்னு உட்கார்ந்து, உட்கார்ந்து கோவம் தண்ணி இல்லையா படுத்துருங்கிறான், டக்குன்னு படுத்துருங்க. அப்புறம் ஒழு செய்து கொள்ளுங்கள். ஏன் இந்த கோபம் வந்தோட பாத்தீங்கன்னா இந்த உடம்பு மூஞ்சிலாம் பாருங்க சுடும் சுடும். கோபம் யாருடையது, யார் தரப்புல இருந்து வருது, சைத்தான் தரப்புல இருந்து வருது. சைத்தான் எதால் படைக்கப்பட்டவன், நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பால் படைக்கப்பட்டவன். அந்த சூடு வரும் பாருங்களேன், அப்பவே தெரிஞ்சுக்கிறீங்க சைத்தான் உள்ள வந்து டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடுறான், நம்மள்ட்ட மேடை போட்டு ஆடுறான் சைத்தான். அந்த முகம் இதெல்லாம் அப்படியே சுட்டு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப நீங்க ஒழு செய்து பாருங்க, ஒழு செய்து பாருங்க, அப்படியே செட்டில் டவுன் ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதனால அல்லாஹ் இங்க வந்து சொல்றான், அல்லாஹ் உயர்ந்தவன் பெரியவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அப்புறம் 7வது அத்தியாயத்தில் 189வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அவனே உங்களை ஒரு ஆன்மாவில் இருந்து ஒரே ஒருவரிலிருந்து படைத்தான், அவரிலிருந்து அவருடைய துணைவரை படைத்தான், படைத்து விட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர் மன அமைதி பெறுவதற்காக அந்த துணையை படைத்தான், மன அமைதி பெறுவதற்காக துணையை படைத்தான். அப்ப என்ன நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, மனைவி என்பவள் மன அமைதி பெறுவதற்காக உரியவள். மன அமைதி எங்க கிடைக்கும்னா அது மனைவியிடம் தான் கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் மனைவியிடம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மன அமைதி அவளிடமிருந்து தான் வர முடியும், அந்த மன அமைதி அங்குதான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். அதுக்காகத்தான் படைத்தங்கிறான். இங்க பாருங்களேன் என்ன வார்த்தையை யூஸ் பண்றான் பாருங்களேன், அவனே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்தான், அவரிலிருந்து அவரது துணையை அவரிடம் அவளிடம் அவர் மன அமைதி பெறுவதற்காக படைத்தான். துணையை படைத்தேன்னு சொல்லிட்டு விட்டுடலாமே, அப்படி சொல்லாம ஏன் தெரியுமா படைச்சேன், அவளிடம் மன அமைதி பெறுவதற்காக படைச்சதே, மன அமைதி பெறுவதற்காக. எல்லாம் அங்கதான் இருக்கு. அமைதி எங்க இருக்கு, குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்றால் மனைவியிடம் தான், அங்கதான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆறுதலான வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அதுதான் உலகத்தில் மிகச் சிறந்தது, மிக அற்புதமானது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனைவியாகத்தான் கதீஜா நாயகி இருந்தார். அப்படிப்பட்ட அற்புதமான மனைவி. எந்த மனைவிங்க நாள் கணக்கில் போய் அந்த மலை மேல ஏறி உட்கார்ந்துக்கிறீங்க, நீங்க பாட்டு எறீங்க, உங்களுக்கு சாப்பாடு கட்டி கொண்டு வர்றேன் அப்படின்னு எந்த மனைவி சொல்லுவா? ஒரு மனைவி சொல்லுவாளா? ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு நீங்க லேட்டா போயிட்டுனா என்ன நடக்குது வீட்டில்? எங்க போய் கொட்டிட்டு வந்தியே, நாங்க மட்டும் இங்க வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க மட்டும் எங்கேயாவது போய் மேய்ஞ்சிட்டு வருவிய, எங்கேயாவது போய் சாப்பிட்டு வருவிய அப்படிம்பாங்க. ஆனா எந்த மனைவி தூக்கிட்டு அலைவாங்க, அங்க போய் மலையில ஏறி உட்காந்துட்டாங்க, இங்கேருந்து கட்டிக்கிட்டு ஓடி போய் அங்க கொண்டு போய் ஹிரா மலையில கொண்டு போய் கொடுத்துட்டு சாப்பிட வச்சு விட்டு இந்த சாப்பாடுக்குள்ள தேவைகளையும் வச்சு விட்டு வந்த மனைவி எந்த மனைவியாக இருக்க முடியும்? கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரம் அது. அந்த தூரத்துக்கு வந்து ஏறுறதுங்கிறது இப்பவே முடியல, அப்ப எப்படி முடியுங்கிறதுலாம் இன்றைக்கு நினைத்தாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. முதல் வகை வர்றப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து ரிலாக்ஸ் இல்லை, அவங்க என்ன பதட்டப்பட்டு விடுவார்கள். என்னடா அதுன்னு அவங்களுக்கு தெரியல, அது ஜிப்ரீல்ங்கிறது தெரியல, அல்லாஹ்ட்ட இருந்து வஹீங்கிறது அவங்களுக்கு புரியல, பதட்டப்படுறாங்க. வந்து என்ன சொல்றாங்க, இப்படி ஒண்ணு பார்த்தேன் அப்படின்னு பதட்டப்பட்டு தன்னுடைய மனைவி விட்ட சொல்றப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த மனைவி கதீஜா நாயகி அணைச்சிக்கிட்டு சொல்றாங்க, நீங்க சுற்றத்தார பாக்குறீங்க,
இங்க அரவணைக்கிறீங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, உங்களுக்கு கெட்டது நடக்காதுங்க, ஏங்க நீங்க கவலைப்படுறீங்க? அதாங்க மனைவி, அதான் மனைவி. அந்த ஆறுதல், அந்த நிம்மதி, அந்த மன அமைதி அது எங்கே கிடைக்கும் என்றால் மனைவியிடம் தான் கிடைக்கும். மனைவியிடம் இல்லை என்றால் வேறு எங்கும் கிடைக்காது. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல. இந்த தாம்பத்தியம் நம்ம சொல்றோமே, இந்த தாம்பத்தியம் என்பது ஐம்புலன்களையும் அடக்கியது. ஐம்புலன்களையும் டாக்டர்ஸ் என்ன சொல்றான், ஐம்புலன்களையும் அடக்கியது. மொத்தம் 5 புலன்கள் நம்மள்ட்ட இருக்குது. ஏய், தண்ணி வேஸ்ட் ஆகுது பாரு. நீ தங்கத்துல வேஸ்டேஜ் பாரு. பெரிய மனுஷி மாதிரி பேசுற. ஆமா, கல்கட்டா டிசைன்ஸ் எவ்வளவு வேஸ்டேஜ் கொடுத்த? 14%. ஆனா லலிதால 7% தான். உற்பத்தி விலையில் தங்க நகைகள் லலிதாவில் மட்டுமே. அம்மா, தண்ணியில மிச்சம் புடிங்க, தங்கத்திலயும் மிச்சம் புடிங்க. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prasivakam High Road. NSC Boss Road, Usainia Jewellers. தரமான தங்க நகைகள், புத்த டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Usainia Jewellers. Usainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. அந்த 5 புலன்களும் ஒரே நேரத்தில் வேலை செய்யற நேரம் எதுவென்றால் தாம்பத்தியம் தான். அதான் மிகப்பெரிய அமைதி. வேற என்னங்க இருக்கு? வேற என்ன இருக்கு? அதை விட அமைதி வேற ஏதாவது கிடைக்குமா? அதை விட அமைதி இருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ். அதைதான் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வுடைய பார்வை என்பது மிக கூர்மையாக இருக்கிறது, மிக கூர்மையாக இருக்கிறது. அந்த தாம்பத்திய அந்த உறவு என்பது எப்படி அமையனுங்கிறது அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். 25வது அத்தியாயத்தில் 74வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், எங்கள் இறைவா, எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளில் இருந்தும். துஆவை கேட்க சொல்றான் பாருங்க அல்லாஹ். எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளில் இருந்தும் மக்களில் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. விருப்ப தந்துராத, விருப்ப தந்துராத, கண் குளிர்ச்சி. அவர்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. முதல்ல சந்தோஷம் நம்ம நினைக்கிறோம், சந்தோஷம் வந்து மனசு அப்படி இல்லைங்க. முதல்ல எங்க தெரியுமா தெரியும்? கல்ல தான் தெரியும். பார்க்கிறப்பே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அப்படி பார்க்கிறப்பே அந்த பூரிப்பு வரும் பாருங்க, அந்த கண்ணிலே தெரியும் பாருங்க, அதுக்கப்புறம் முகத்துல தெரியும், அதுக்கப்புறம் தான் உள்ளம். அந்த கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக, தருவாயாக. உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்குவாயாக என்று கூறுகின்றனர் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அப்போ துணைகள்லையும் அல்லாஹ் தஆலா ஒரு குளிர்ச்சியை வச்சிருக்கான், பிள்ளைகள்லையும் குளிர்ச்சியை வச்சிருக்கான். பிள்ளைகளையும் குளிர்ச்சியை வச்சிருக்கான். பிள்ளைகள்ல குளிர்ச்சி இருக்கிறதுனால தான் மனைவியோட குளிர்ச்சியா இருக்கிறோம். பல குடும்பங்கள்ல உண்மை என்ன, யார் இழுத்துக்கிட்டு ஓடுறா, யார் இழுத்துக்கிட்டு ஓடுறான்ற பிள்ளைங்க. பிள்ளைங்களை பெத்தாச்சே, 1க்கு 2 பிள்ளையாச்சு, 3 பிள்ளையாச்சு, 4 பிள்ளையாச்சு. இந்த பிள்ளைகளுக்காக, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நாம் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என்ற ஞாபகத்தில் ஓடக்கூடிய குடும்பங்கள் தான் 99%. பிள்ளைகள் தான் இழுத்து கொண்டு செல்கிறார். அதான் குளிர்ச்சிக்கிறான். என்னத்தை வேண்டாம் விட்டு கொடுப்பான் மனுஷன், பிள்ளைகளை விட்டு கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி விட்டு கொடுக்கிறவன் காட்டு மிராண்டியா இருப்பான், அது வேற. மனசாட்சியே இல்லாதவனாக இருப்பான், மனிதனாகவே இல்லாதவனா இருப்பான், அப்படிப்பட்டவனா இருப்பான், பிள்ளைகளை தூக்கி போடுறவன். ஆனால் எல்லோருமே அந்த பிள்ளைகளுக்காக. அந்த மனைவி அந்த கணவனை சகித்துக் கொள்வது யாருக்காக? மனைவி எவ்வளோ அக்கிரமம் பண்ணுவான், அநியாயம் பண்ணுவான், எல்லாம் பாதுகாக்கட்டும். நம்ம பெரும்பாலும் முஸ்லீம் குடும்பங்கள்ல ஒரு 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 5% இருக்கு தண்ணி அடிச்சுட்டு வரக்கூடியவன், நைட்ல தண்ணி அடிச்சுட்டு வந்து அலம்பல் பண்ணக்கூடியவன் ஒரு 5% இருக்கு. ஆனா 95% கிடையாது. நம்ம குடும்பங்கள்ல, முஸ்லீம் குடும்பங்கள்ல அது இல்லை.
ஆனால் மற்ற குடும்பங்கள் நம்ம என்ன பார்க்கிறோம்? சர்வசாதாரணமா நைட்டு ஏண்டா வருதுன்னு நினைக்கிறா ஒவ்வொரு மனைவி. ஏண்டா ராத்திரி வருது, ராத்திரி வந்தா இவன் கூட படு நம்ம பட்டாகணுமே, டெய்லி அடி, டெய்லி உத. இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கை எந்த நிம்மதியும் கிடையாது. இதை இழுத்து கொண்டு செல்வது யார்? பிள்ளைகள். பிள்ளைகளுடைய பாசம், பிள்ளை மீது வைத்திருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி, அந்த பிள்ளைகள் மீது காட்டுகின்ற அன்பு, இதுதான் எல்லா குடும்பத்தையுமே மேக்னெட் போட்டு இழுத்துட்டு போகுது. காந்த சக்தி எங்க இருக்குன்னா அதுல அல்லாஹ் தான் சொல்றான். அல்லாஹ் கேளுங்கிறான். கேளுங்கள் எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகள் இருந்தும் மக்கள் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தந்தருவாயாக. அல்லாஹ்ட்ட கேளுங்க, கண் குளிர்ச்சி தரட்டும் கேளுங்க. 1க்கு 2 3 4 மனைவிமாறு முடிச்சிட்டு கூட 40 பிள்ளையை பெற்று கூட கண்ணுக்கு குளிர்ச்சியை கேளுங்க. அல்லாஹ் வருவான் குளிர்ச்சி. நான் 4 மனைவிங்கிறது நம்மெல்லாம் சவுதி அரேபியாவில் தான் சரியா வரும், இங்கே சரியா வராது அப்படிங்கிற மாதிரி நினைப்புலாம் நமக்கு இருக்குது. ஆனா 4 மனைவி முடிச்ச ஆட்களையும் பார்த்திருக்கிறேன், 3 மனைவி முடிச்ச ஆட்களையும் பார்த்திருக்கிறேன். 3 மனைவியில 2 மனைவியை கட் பண்ணி விட்டுட்டு ஒரே மனைவியோடு இருக்கிறாரையும் நம்ம பார்க்கிறோம், வாழ்நாள்ல பார்க்கிறோம். ஆனா 4 மனைவியோட இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு வர்ற ஒரு மனிதனை நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏரியாவில் வாழ்ந்தோம். நல்லா ஜெஞ்சாண்டிக்கா இருப்பார் மனுஷன், பெரிய தாடி வச்சிருப்பார், அப்படி பழுத்த தாடி, நல்ல விளையார்ந்த தாடி மனுஷன், அற்புதமான இது. 4 மனைவி கிட்டத்தட்ட 22 பிள்ளைங்க நினைக்கிறேன். 22 பிள்ளைங்க. பிள்ளைங்க பேரே தெரியாது. பிள்ளைங்களுடைய பேரு அவர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டம். என்ன சொல்லுவார்னா 2ல் 1 பாரு, 2வது மனைவிக்கு 1வது பையன் அர்த்தம், 3ல் 3வது பாரு, இப்படி நம்பர் சொல்லி அழைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு குளிர்ச்சியா இருக்கும். நடக்கணும், நடந்து காட்டுனா எல்லாமே நன்மையா இருக்கும். ஆனா நமக்கு 1க்கு படுற பாடே பெரிய பாடா இருக்கு. 1க்கே நிம்மதியை காணும், 1ஐயும் காணும். இதுல 2 3 4 இன்னொருத்தர் இருந்தார், ஒன்னும் நல்லா தெரிஞ்ச மனுஷன், நல்ல அற்புதமான மனுஷன் தான் அவர். அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு, ஒரு ஜோக்கா சொல்ல உண்மைக்காக சொல்றேன், தான் நண்பரை கூட்டிக்கிட்டு 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனார். முதல் கல்யாணம் முடிஞ்சு அவருக்கு புள்ள இருக்கு, புள்ள பெருசா வளர்ந்து அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த பிள்ளைக்கு பேத்தி பேரலாம், அதாவது பேத்தி பேரலாம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு இன்னொரு கல்யாணம் முடிக்கணும் ஒரு ஆசை. எல்லா மனுஷனுக்கு ஆசை தானே, யாருக்கு ஆசை இல்லை? இங்க 2வது கல்யாணம் முடிக்கணும் யாருக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுங்க? எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. வெளியில சொன்னா முடியாது, வெளியில சொல்ல முடியாது, அதுதான் பிரச்சனை. அதனால அவர் என்ன செஞ்சாரு, நான் நண்பரை கூட்டிக்கிட்டு போய் பெண்ணெல்லாம் பார்த்துட்டு கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார். கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாருங்க. கடைசியில் பார்த்தா நண்பர் இவரை கூப்பிடுறாரு, வாங்க அப்படிங்கிறார். என்ன இல்லை, அன்றைக்கு பொண்ணு பார்த்தோம் இல்லையா? ஆமாம் பார்த்தோம். இல்லை, அந்த பொண்ணுக்கு எனக்கும் கல்யாணம், நீங்கள் தான் சாட்சி கையெழுத்து போடணும். எப்படி பாருங்க, இவருக்கு பொண்ணு பார்க்க போய் அவன் ஃப்ரெண்டு 2வது பொண்ணு முடிச்சுக்கிட்டான், அவன் 2வது கல்யாணம். இது நம்ம ஜோக்கு இல்லை, நம்ம கண்ணு முன்னாடி நடந்துச்சு, கண்ணு முன்னாடி நடந்துச்சு, இன்றைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது வேற கதை. எதுக்காக சொல்றேன்னா, கண் குளிர்ச்சிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது உண்மை, ஹக்கது. குளிர்ச்சி இருக்கு. ஆனா அந்த குளிர்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு தான் அந்த குளிர்ச்சியா தெரியும். எப்பவுமே உருன்னு போறப்ப திறக்கிறப்ப டம்முன்னு திறக்கிறது. என்னைக்காவது வீட்டை சலான் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு சொல்லி திறந்திருக்கீங்களா? வீட்டை விட்டு வெளியில வர்றப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு போயிட்டு வர்றோமா சொல்லியிருக்கீங்களா? சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? மனைவிட்ட சொல்லிட்டு வந்த பழக்கம் உண்டா? இல்லையே. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒளு செய்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒளு செய்திருப்பார்கள். ஒளு செய்தவர்களாக வீட்டை விட்டு கிளம்புகின்ற போது என்னை பக்கத்தில் அழைத்து என் தலையில் அவர்கள் முத்தமிடுவார்கள். என்னைக்கா ஒரு தடவை அப்படி முத்தமிட்டு வந்திருக்கீங்க? முத்தமிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்குங்க? எப்படிப்பட்ட மார்க்கம்? நம்ம செய்யறதுக்கு நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அல்லாஹ் அதை நன்மையா எழுதுறான். அது நன்மையா? ஒரு கவலம் எவன் அன்போடு பாசத்தோடு ஒரு சோத்தை எடுத்து ஊட்டி விடுறான்னா அது நன்மையாக எழுதப்படுகிறது. தன் மனைவிக்கு பாசமா நேசமா எடுத்து ஒரு கவலத்தை சோறு ஊட்டுறான்னா அது நன்மை. எப்ப ஊட்டணும்?
கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு நைட்ல கொண்டு வந்து பாலும் சோறுன்னு சொல்லி பாலையும் சோறையும் ஊத்தி அதுல 2 வாழைப்பழத்தையும் போட்டு கிழவிகளா சேர்ந்து பெனஞ்சி அந்த பெனஞ்சதை கொண்டு வந்து கையில கொடுத்து தம்பி ஊட்டுமா அப்படிம்பாளுங்க. அப்போ ஊட்டினது பல பேர், அப்போ ஊட்டினது. அதுக்கப்புறம் எப்போது ஊட்டிருக்கீங்களா? பாசமா அழகான குழம்பு வச்சிருக்கா என் மனைவி, அற்புதமா இன்னைக்கு சமைச்சிருக்கா அப்படி நல்லா உருட்டி ஊட்டி பாருங்களேன், ஊட்டி பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ், எங்க பிணக்கு வருதுன்னு பார்த்துருவோம். ஊட்டி பாருங்க. வெளியில வர்றப்ப அந்த மனைவியை அழைத்து நெத்தியில் முத்தம் விட்டு விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வர்றோமா சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. அந்த மனைவிக்கு உங்களுக்கு உள்ள அந்த பாசத்தை அந்நியத்தை நீங்க பார்க்க முடியும். செய்து பாருங்க இன்ஷா அல்லாஹ், செய்து பாருங்க. என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு பாக்குறீங்களா? செய்து கொண்டு இருக்கிறதுனால சொல்றேன், செய்து கொண்டு இருக்கிறதுனால சொல்றேன், அதனால சொல்றேன். செய்து பாருங்க, அந்த பாசம் நேசத்தை பாருங்க. எவ்வளவு பெரிய பிளக்கா இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுரும். டெய்லி ஊட்டினீங்க அந்த கோபமா இருக்கிற அன்னைக்கு ஊட்ட மாட்டீங்க. கோபமா இருக்கிற அன்னைக்கு சோறு இப்படியே பேசையும் கொடுக்கிறதா இல்லையா? இன்னைக்கு நம்ம கோபமாக்கிறோம். சைத்தான் சொல்லுவான், நீ கோபமா இருக்க ஊட்டக்கூடாது அப்படிமா. அந்த ஊட்டாமலே அப்படியே போவோம். அவ வந்து அப்படியே அப்படி சாப்பாடை வச்சுட்டு அப்படி அப்படி ஒரு போக்கு போவா, அப்படிங்கின்னு அங்கிட்டு இருந்து வருவா. ஏன் தெரியுமா? கூப்பிட மாட்டானா, கூப்பிட்டு சாப்பாடை ஊட்ட மாட்டானா. ஒரு வக்துக்கு தொடரும், 2வது வக்துக்கு மனசு கேட்காது, மனசு கேட்காது. இங்க வா, கோபத்துல ஊட்டுவாங்க. ஆமா வெளியே ஊட்டுறது. அவ கொஞ்சம் சீனுங்க, அது வாயில கொஞ்சம் ஊட்ட. சுப்ஹானல்லாஹ், அதுல இருக்கிற ஒரு அன்பு இருக்கு பாருங்களேன், அது தனிங்க, அது தனி. கிராக் போட்டு உட்காருங்க, அப்புறம் மனசுல ஏறி உட்காருங்க. அப்புறம் எங்க இருந்துங்க சைத்தான் உள்ள வரும்? ஈரரை கலந்த பின்பு சைத்தான் உள்ள ஊடுருவ முடியுமா? கலந்து நில்லுங்க. அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், சொல்லிவிட்டு அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்குவாயாக. உன்னை அஞ்சுவோருக்கு அவர்களுக்கு எங்களை முன்னோடி ஆக்குவாயாக. அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு அஞ்சக்கூடியவர்களுக்கு அந்த குடும்பம் பாரு, எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? எப்படி பாசமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு நேசமா இருக்கு தெரியுமா? அவங்க வீட்டுல இருந்து ஒரு சவுண்ட் வராதியா வெளியில, ஒரு சத்தம் வராது வெளியில. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லைம்மா. முன்னோடி ஆக்குவாயாக என்று அவர்கள் கூறுகின்றனர். 30வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் அமைதி பெற உங்களிலிருந்து, நீங்கள் அமைதி பெற உங்களிலிருந்து உங்கள் துணையரை உங்களுக்காக படைத்து உங்களுக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். நம்மள இருந்தா நம்ம துணைவி, நம்ம எங்க இருந்து வரல, ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டால். அவள் எங்கே படைக்கப்பட்டிருக்கா, எங்க இருக்கா நமக்கு தெரியாது. அப்படி இப்படிமா தேடி வந்து உட்காரும். அல்லாஹ் தஆலா தான் சொல்றான், அதுல உங்களுக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பது அவனது சான்றுகளில் ஒன்றாகும். எங்கோ இருந்து வந்தவ, நமக்கு அவளுக்கு இடையில எந்த விதமான இதுவும் கிடையாது. திருமணம் என்ற ஒரு பந்தம், அந்த திருமணம் என்ற ஒரு பந்தம் தான் அவளுக்கும் நமக்கும் இடையில உள்ள முடிச்சு. அந்த அன்பையும் இரக்கத்தையும் போட்ட பின்பு எவ்வளவு நெருக்கமாயிடுது, எவ்வளவு அன்பாயிடும், நேசமாயிடுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு தூரம் அந்யோன்யம் ஆயிடுறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அது என்னுடைய சான்றுங்க. அப்படி இரக்கத்தை போடுவது என்பது என்னுடைய சான்று, அன்பை போடுவது என்னுடைய சான்றுகள் ஒன்று. அல்லாஹ் போதுமானவன். சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் இருக்கிறது, பல அத்தாட்சி. சிந்திக்கின்ற மக்களாக இருக்கின்ற போது நமக்கு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான், சான்றுகளை தந்திருக்கிறான். சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். நம்ம குர்ஆனை எடுங்க. நான் தயவு செய்து மீண்டும் மீண்டும் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், திரும்ப திரும்ப சொல்றேன், குர்ஆனை எடுங்க, குர்ஆனை எடுங்க. நம் மொழியில், என் தாய்மொழியில், நம் தாய்மொழியில் திருமறை குர்ஆன் வெளியிலே வந்திருக்கிறார், நம்முடைய மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பை படிங்க. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? என்னது சும்மா கொடுத்தானா? இத சும்மா தொழுகையில மட்டும் ஓதுறதுக்கு இதை கொடுத்தான். அது எதுக்கு இவ்வளவு பெருசு? 10 ஆயத்தை கொடுத்துட்டு முடிச்சிடலாம்ல.
10 கம்பார்ட்மெண்ட் மாதிரி மூசாக்கு கொடுத்த மாதிரி 10ஓட முடிச்சிட்டு போயிட வேண்டியதானே? அப்படி செஞ்சிருக்கலாமே. இவ்வளவு பெரிய புத்தகம் எதற்கு? 6666 வசனங்கள் எதற்கு? ஏன் அத்தனையும் அல்லாஹ் தஆலா வழிகாட்டுதல்ங்கறானே? சிந்திக்க மாட்டீங்களா? இதுல சான்றுகள் இருக்குது, இதை பெற மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அதை தொடர்ந்து சொல்லுகிறான் அல்லாஹ் 4வது அத்தியாயம் 129வது வசனத்துல சொல்றான், மனைவியர்களிடையே நீதியாக நடந்து கொள்ள நீங்கள் ஆசைப்பட்டால். இது யாருக்கு சொல்றான்? ஒரு ஆளுக்கு இல்ல, 2 3 4 அப்படி உள்ள ஆளுங்க. நீங்கள் மனைவியர்களிடையே நீதமாக நடந்து கொள்ள ஆசைப்பட்டாலும், நீங்க ஆசைப்படுவீங்க, கரெக்டா நடக்கணும். அவளுக்கு ஒரு பட்டுப்படவை வாங்கி கொடுத்தா இவளுக்கு ஒரு பட்டுப்படவை வாங்கி கொடுக்கணும். அவளுக்கு ஒரு பவுன்ல டாலர் வாங்கினா இவளுக்கு ஒரு பவுன்ல டாலர் வாங்கணும். அவளுக்கு ஒரு பவுன்ல நெக்லஸ் வாங்கினா இவளுக்கு ஒரு பவுன்ல நெக்லஸ் வாங்கணும். எல்லாமே கரெக்டா வாங்கணும், கரெக்டா செய்யும். 4ன்னா 4 வாங்கணும், 4ன்னா 4 வாங்கணும். நீங்கள் ஆசைப்பட்டாலும் உங்களால் இயலாது. எனவே ஒரு பக்கம் சாய்ந்து விடாதீர்கள். படைச்சவன் சொல்றாங்க, நீங்க சரியா நடக்க மாட்டீங்க, ஒரு பக்கம் சாஞ்சிருவீங்க. நல்ல அழகான புள்ள வந்துருச்சுன்னா, 2வது புள்ள அழகான பிள்ளையா இருந்துச்சு, இல்ல சின்ன வயசு பிள்ளையா இருந்துச்சுன்னா, இது எப்பவும் தானே சாரி விடுவா, இந்த இப்ப வந்தவளை பாத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சு இப்ப வந்தவளோட செட்டில் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல பிள்ளைய பத்தி கொடுத்திருப்பா, முதல்ல பெரிய பெரிய பிள்ளைய பத்தி கொடுத்திருப்பா, அவ தலாக்கு. ஒரு நல்ல பொம்பளை பிள்ளைய பத்தி கொடுத்திருப்பா, அவ தலாக்கு. 3வது ஒருத்தி வந்திருப்பா, அவன்கிட்ட அப்படியே சாஞ்சுக்கிறது. 2 தலாக்கின் காரணம் 3வது. சொல்றான், வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்ம பக்கத்துல இது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ் தஆலா சாய்ந்து விடாதீர்கள், இன்னொருத்திய அந்தரத்தில் தொங்க விட்டவளை போல் விட்டு விடாதீர்கள். ஒரு பக்கம் சாஞ்சிட்டு அந்த மூத்தவளை அந்தரத்தை தொங்க விட்டுறாதீங்க, அவளை கண்டுக்கிறாமலே விட்டுறாதீங்க, அவளை பத்தி கவலைப்படாமலே விட்டுறாதீங்க, அவளை பத்தி யோசிக்காமலே விட்டுறாதீங்க. அவளுக்கு எனக்கு சரியா வரல, எனக்கு வாழ்ந்தா நான் 10 வருஷம் வாழ்ந்தேன், அவளால எனக்கு ஒரு பிள்ளைய பத்தி தர முடியல அப்படின்னு சொல்லி தராட்ல விட்டுட்டு ஒரு பக்கம் போய் சாஞ்சிடாதீங்க, ஒரு பக்கம் போய் சாஞ்சிடாதீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், தொங்க விடாதீர்கள். நீங்கள் நல்லிலக்கம் பேணி அஞ்சினால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரட்ட அன்புடையவனாகவும் இருக்கிறான். நிகரட்ட அன்புடையவனாகவும் இருக்கிறான். 2 பெண்கள் 2 மனைவியர்கள் உள்ள இடங்கள்ல எல்லாம் கண்டிப்பா பிரச்சனை. 2 மனைவியை முடிச்சவங்ககிட்ட யார்ட்டையாவது கேளுங்க, நல்ல நிம்மதியா இருக்கியாப்பா, சந்தோஷமா இருக்கியாப்பா, நல்லா பாதுகாக்கங்க, அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க, பார்த்துக்கிறங்க. படுற பாடு எனக்கு தாங்க தெரியும், உங்களுக்கா தெரியும். அந்த பாடுங்க. இங்கிட்டு ஒரு அடி அடிக்கிறாளுங்க, அங்கிட்டு ஒரு அடி அடிக்கிறாள், இங்கிட்டு ஒரு பஞ்சாயத்துனா அங்கிட்டு ஒரு பஞ்சாயத்து, எந்த பஞ்சாயத்தை நான் தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர், அதே நேரத்தில் நிம்மதியாக இருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர். 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நான் சொன்னேன் இல்லையா, 4 மனைவி, 4 மனைவில ஒருத்தங்க கூட டைவர்ஸ் ஆகல, 4 மனைவி இவரோட இருக்காங்க, யாரும் மொத்தா போகல, 4 மனைவியோட நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு மனுஷன், நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சுபோகு தப்பாது, சுபோகு வக்து தப்பாதுங்க, ஜமாத்துக்கு வந்து நிப்பாரு மனுஷன், அப்படி நிப்பார். திடீர்னு பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக்னாங்க, பிரச்சனை ஆகி போச்சுன்னாங்க. நாங்க கூட ஹார்ட் அட்டாக் இனிமே பள்ளி பக்கம் வரமாட்டார்னு பார்த்தா 3வது நாள் பள்ளியில வந்து தொழுதுட்டு இருக்காரு. என்னங்க ஹார்ட் அட்டாக்னாங்க, அதெல்லாம் லேசாக்கிட்டானே. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பத்தியா, அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அல்லாஹ் லேசாக்கி போறான் எல்லாத்தையும், அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், அஞ்சினால் நீங்க நல்லிணக்கம் பேணி அஞ்சினால் அல்லாஹ் மன்னிப்பவனும் நிகரட்ட அன்புடையோன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றப்ப அவன் கருணையை கொண்டு வந்து வைக்கிறானே, ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறோம்? நான் மன்னிக்க கூடியவன், நிகரட்ட அன்புடையன், நான் கருணையாளன், நான் கிருபையாளன், என்கிட்ட கேளு, நான் உனக்கு எல்லாம் செய்யறேன், என்னை சார்ந்துரு. அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இதை கொண்டு வைக்கிறான். ஆனா எல்லா இடத்துலையும் நம்ம என்னத்தை மறந்துடுறோம்? இதை மட்டும் மறந்துடுறோம். இதை மட்டும் வசதியா என்ன செஞ்சு போறோம்? மறந்துட்டு நம்ம வேற பக்கம் போய் விடுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா 58வது அத்தியாயத்தில் 2வது வசனம், உங்களில்
தமது மனைவியரை கோபத்தில் தாயென கூறுவோருக்கு அவர்கள் தாயாக இல்லை. ஆத்திரத்தில் அரபுக்காரங்கிட்ட ஒரு பழக்கம் அரபுக்காரங்க இருந்திருக்கு. அதான் அல்லாஹ் தஆலா இங்க குறிப்பிடுறான். என்ன இருக்குன்னா, கோபத்துல நீ எங்க அம்மா மாதிரி அந்த கோபத்துல சொல்லிடுறது. சொல்லிட்டு என்ன சொல்றது, நீ எங்க அம்மா மாதிரி நான் ஒன்னு சொல்லிட்டேனா, உங்க அம்மான்னு நான் சொல்லிட்டேனா, அதனால நீ எனக்கு அம்மா ஆயிட்ட, அதனால அவங்க கூட நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். நீங்கள் கோபத்தில் தாயாக நீங்கள் சொல்லி கூறுவோ அவர்கள் தாயாக இல்லை. நீ அப்படி சொல்லிட்டுனால தாயாவெல்லாம் ஆக முடியாதுப்பா. நீ சும்மா வாயால சொல்றதுக்கெல்லாம் தாயெல்லாம் ஆயிட முடியாது. வாயாயிட முடியுமா? அப்படி பார்த்தா நம்ம தெற்கத்திய பழக்கங்கள் இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம மதுரையை தாண்டிட்டோம்னு வைங்களேன், திருச்சியை தாண்டிட்டால எல்லாமே மா போட்டு கூப்பிடுவான். வாமா போமா, என்னமா சொல்ற, ஏமா இப்படி ஆயிப்போச்சு அப்படிமாங்க. என்னமா இப்படி பண்ணிட்ட, அம்மா போட்டு தான் கூப்பிடுவாங்க. பொண்டாட்டி மனைவிய அம்மா போட்டு கூப்பிடுவாங்க. என்னம்மா செஞ்சீங்க இப்படிமாங்க. மா போட்டு கூப்பிடுறது, அம்மா போட்டு கூப்பிடுற பழக்கம் அந்த பக்கம் உண்டு. அதுக்காக தாயாயிட முடியுமா? அல்லாஹ் தான் சொல்றான், அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் எடுத்துக்கிற மாட்டோம் அப்படிங்கிறான். அவர்களை பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் அவர்களுடைய தாயாக முடியாது. வெறுக்கத்தக்க சொல்லையும் பொய்யையும் அவர்கள் கூறுகின்றனர். வெறுக்கத்தக்க சொல்லு, கோபத்தில் ஆத்திரத்தில் என்னத்தை வேண்டாலும் போட்டு உடைக்கிறது, என்னத்தை வேண்டாலும் போட்டு சொல்றது, அந்த மாதிரி பண்றது வெறுக்கத்தக்க செயல் அல்லாஹ் தஆலா இங்க சொல்லிவிட்டு சொல்றான். அவர்கள் பொய்யையும் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் குற்றங்களை அலட்சியம் செய்யக்கூடியவன். குற்றங்களை என்ன செய்யறானா? அல்லாஹ் அலட்சியம் செய்யறானா? அல்லாஹ் மட்டும் குற்றத்துக்கு தண்டனையை பிடிக்க ஆரம்பிச்சான்னு வைங்க, இருக்குனான்னு வைங்க, நம்மள என்னத்துக்கு ஆகும்? வாழ்ந்துருமா? ஒரு ஆள் வாழ முடியுமாங்க? அவன் கருணையாளனா இருக்கான், கிருபையாளனா இருக்கான். அதனாலதான் நம்ம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அல்லாஹ் குற்றம் கண்டுபிடிச்சானா என்ன ஆகும்? அல்லாஹ் அதான் இங்க சொல்றான். நல்லா குற்றங்களை அலட்சியம் செய்யக்கூடியவன், மன்னிப்பவன் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அதே போல 58வது 3வது அத்தியாயம், தமது மனைவியரை கோபத்திலே தாயென கூறிவிட்டு தாம் கூறியதை திரும்ப பெறுகிறவர்கள் ஒருவரை ஒருவர் திருண்டுவதற்கு முன் ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். என்னவா, நீ பாட்டுல தாயின்னு சொல்லிட்டு உன்னை தீண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்து மறுபடி பொண்டாட்டி அப்படின்னு நீ போவியன்னா நீ ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இதுவே உங்களுக்கு கூறப்படும் அறிவுரை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அறிவுரைங்கிறான். இதான் உங்களுக்கு கூறப்படுகின்ற அறிவுரை. நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன், நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று சொல்லிவிட்டு 2வது அத்தியாயம் 226வது வசனத்தில் சொல்றான். தம் மனைவியருடன் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்வோருக்கு 4 மாத காலம் அவகாசம் உண்டு. சில பேர் என்ன செய்வான், இனிமே உங்ககிட்ட அவ்வளவுதான், என்ன செருப்பால் அடிமா, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், உங்ககிட்ட கூடுவானா, உன் பக்கத்துல படுப்பானா பாரு அப்படின்னு சத்தியம் பண்ணிடுவான். சத்தியம் பண்ணக்கூடிய அவனுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? 4 மாச காலம் ஒழுங்கா கூப்பிட்டுக்க அல்லாஹ் வான் பண்றான். இல்லைன்னா என்ன ஆகி போயிடும்? தர்த்தீபாய் போயிடும், அது தண்டனை ஆகி போயிடும், பிரச்சனைக்குரியது ஆயிடும். அல்லாஹ் எச்சரிக்கிறான். சத்தியம் செய்வோருக்கு 4 மாத காலம் அவகாசம் உள்ளது. அவர்கள் சத்தியத்தை திரும்ப பெற்றால் அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். சுப்ஹானல்லாஹ். இந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் எல்லாம் பாருங்க, மன்னிக்க கூடியவன், நிகரற்ற அன்புடையவன், கருணையாளன், கிருபையாளன். தன் கிருபையத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே வர. என்கிட்ட கேளுங்கிறான், என்கிட்ட மட்டும் கேட்காம இருக்காத, என்கிட்ட ஏன் கேட்கலங்கிறான் அல்லாஹ். என்கிட்ட கேளு, எல்லாத்தையும் என்கிட்ட கேளு. நீனா யோசிச்சு, நீனா முடிவு பண்ணி, நீனா எடுக்கிறன்னு சொல்லி எதையாவது செஞ்சு தப்பா முடிவெடுத்து அந்த முடிவை சரியா பண்ணாம குடும்பங்கள் நாசமா போறதுக்கு அது ஒரு காரணம். அவசரப்பட்டு முடிவெடுப்பு. திடீர்னு பார்த்தோம்னா கோபத்தில் ஆத்தத்தை வந்து நிற்பான். என்ன இதுக்கு மேல அவளோட வாழ முடியாது, எப்படியா பிரிச்சுங்க, நான் எதுவுமே வாழ மாட்டேன். அதை உடனடியாக பிரித்து விட்டால் என்ன நடக்கும்? உடனடியாக பிரிச்சுட்டா என்னங்க நடக்கும்? ஆனா ஒரு 10 நாள் போகுங்க, அதே கணவன் அதே மனைவி ஒன்றாக வந்து நிற்பார்கள்.
உடனே ஆத்திரத்தில் அவசரப்பட்டு வந்து விட்டான் என்பதற்காக உடனே பிரிச்சு விட்டுருந்தா அந்த குடும்பம் நாசமா போயிருக்கும், அந்த பிள்ளைகள் நாசமா போயிருப்பாங்க, கேப்பாரட்டு போயிருப்பார்கள் அந்த குழந்தைகள். இதெல்லாம் இல்லாமலாக்கப்படுவது எங்கிருந்து வருகிறது என்றால் அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹ் சொல்கிறான், இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறான், இதுல அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரட்ட அன்புடையோன் என்று அவர் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை மிக தெளிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதுல ஒரு 10 நிமிடம் இந்த நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிடம் நான் இப்ப நடக்கின்ற நிகழ்வுகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த 10 நிமிடத்தை உங்களிடமிருந்து நான் களவாடிக் கொள்கிறேன். ஏன்னா வேற வழி இல்லை, சொல்ல வேண்டியது இருக்கு. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prasivakam High Road. NSC Boss Road, Uzainia Jewellers. தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Uzainia Jewellers. Uzainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். ஏய், கேஸ வேஸ்ட் பண்ணாத. நீங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன பொடி வச்சு பேசுற? இல்ல, தாலி கொடி மாத்துனீங்களே, எவ்வளவு வேஸ்டேஜ் கொடுத்தீங்க? 8%. லலிதால வாங்கியிருந்தா 2% தான். உற்பத்தி விலையில் தங்க நகைகள் லலிதாவில் மட்டுமே. நீங்க தாலி கருதுல காட்டுற அக்கறைய தாலி செயின்லயும் காட்டுங்க. இந்த ஆம்பூர் கலவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆம்பூர் கலவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மோசமான நிகழ்வு, கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவல்ல ஏற்பட வேண்டிய அல்லது பெரிய லெவலில் பொருளாதார இழப்பும் பெரிய லெவலில் உயிரிழப்பும் நடக்க வேண்டிய ஒன்றில் எல்லாம் லேசாக்கிட்டான். எல்லாம் லேசாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டான். ஆரம்பத்தில் இருந்தே இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம இருக்கிறோம். ஐஎன்டிஜே இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன், இந்த சஃபீர் அகமதுங்கிற ஷமீல் அகமதுங்கிற இந்த பையன், ஷமீல் அகமது, ஷமீல் பாஷான்னு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. ஷமீல் அகமதுங்கிறது தான் அவருடைய சர்டிஃபிகேட் நேமா. அதனால ஏதோ ஒன்று, ஷமீல் பாஷா இல்லை ஷமீல் அகமது. அவர் ஒரு கம்பெனியில், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, சூப்பர்வைசராக வேலை பார்க்குறாரு. அங்கே பல கம்பெனி எடுத்து பார்த்தீங்கன்னா பல பெண்கள் வேலை பார்ப்பாங்க. பல பெண்கள், ஆண்கள் எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. அது யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒன்று, எப்போதும் நடக்கக்கூடிய ஒன்று. எப்போதும் இது பண்ணுவாங்க, எல்லாருமே அப்படித்தானே இருக்குது வாழ்க்கை. அப்படி வேலை பார்த்தப்ப அந்த பவித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரியும் அங்கே வேலை பார்க்குறார். அவர் கல்யாணம் முடிஞ்சு குழந்தைகள் எல்லாம் இருக்குது. 38 வயது அவங்களுக்கு 38 வயது. இது ஷபீர் அகமது அங்கேருந்து வேலையிலேருந்து நின்றுட்டு இவர் ஆம்பூரில் இருந்து ஈரோட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஈரோட்டில் போய் அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஈரோட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 6 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஆம்பூர் ஒரு பெண்ணுக்கு, அந்த பெண்ணு தான் நம்மளுடைய நகர தலைவருடைய, கௌஷ் பாஜான்னு சொல்லக்கூடிய நகர தலைவருடைய மகள். அந்த மகளை தான் அவருக்கு ஜமீல் பாஜாக்கு அவர் மனமுடித்து கொடுக்கப்படுகிறது. அந்த மனமுடித்து கொடுக்கப்படுறது 6 மாதம் தான், கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. திடீர்னு இவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஈரோட்டில் இருக்காரு. அந்த ஜமீல் பாஷாக்கு ஒரு ஃபோன் வருகிறது. அந்த ஃபோனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா பவித்ராங்கிறவங்க பேசுகிறவங்க இந்த மாதிரி உதவி கேட்குறாங்க. அப்படியா, நீங்கள் எங்கேம்மா இருக்கீங்க? ஏன்னா ஏற்கனவே பழக்கம் உண்டு இல்லையா, சூப்பர்வைசரு, அதனால இவருடைய நம்பர் அவங்களுக்கு தெரியும். அந்த ரீதியில் அவங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் இப்போ ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர், நீங்கள் அங்கேயே இருங்கமான்ட்டு இவர் போகிறார். இந்த பையன்
பையன் தான், 26 வயசு. இந்த பையன் போய் என்ன பண்ணுறாரு, ஏமா இப்படி ஓடி வந்தீங்க, என்னம்மா பிரச்சனை? இல்லை ரொம்ப அடிக்கிறான் என் புருஷன், என்னால் முடியல, தாங்க முடியல, என்னை சாவடிச்சிருவான் போல இருக்கு, என்னை கொன்றுவான் போல இருக்கு, நான் பயந்து போய் தான் ஓடி வந்திருக்கேன், நான் எல்லாத்தையும் உதவின்னு கேட்டேன், யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு, திட்டி அதுக்காக உதவின்னு வந்தால் நீங்கள் வெளியில் வந்தது தப்புமா, நான் உங்கள் அம்மாட்ட போங்க நீங்கள் முதல்ல அப்படின்னு ரூபாயை 300 ரூபாயை கையில் கொடுத்து, அதாவது ட்ரெயினுக்கு போகிறதுக்கான ரூபாயை கையில் கொடுத்து, அவங்க அம்மாவுக்கு அந்த அம்மா கிட்டேருந்தே ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசுகிறார். பேசி அம்மா இந்த மாதிரி வந்துட்டாங்க, பத்திரமா பார்த்துக்கிறேங்க, ஏதோ பிரச்சனையாக இருக்குது, என்னென்னு பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இதான் நடக்குது, ஹக்கா நடந்த விஷயம். இது பழக்கத்தில் அவங்க வந்தாங்க, அவருக்கு உதவி செய்கிறாங்க, அவரை அனுப்பிச்சி விட்டார். இது நடந்தது. இந்த அம்மா வந்து திடீர்னு போலீஸில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவன் புருஷங்காரன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அந்த போலீஸ் வந்து பள்ளிகொண்டா போலீஸு. அந்த போலீஸில் கம்ப்ளைண்ட்ல போலீஸ் தேடுது, ஒரு பக்கம் அந்த அம்மாவை தேடுது. அப்போ வந்து கடைசியாக செல்ஃபோனில் இவர்கிட்ட பேசியிருக்கிறத அந்த ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இவர்கிட்டையும் வர்றாங்க. யார் வர்றா? போலீஸ் வரல, அந்த வீட்டை சேர்ந்தவங்க வர்றாங்க. வந்து கேட்குறாங்க. கேட்குறப்போ அவர் நடந்தது சொல்கிறார், என்ன நடந்துச்சிங்க அப்படிங்கிறார். அப்படியா, சரி அப்போ பிரச்சனை இல்லை பாய், விட்டுருங்க பாய், என்னென்னு தெரியல, எங்கே போயிட்டான்னு தெரியல, நான் என்னென்னு தேடுறேன் பாய் அப்படிங்கிறப்ப போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்த சொல்கிறார். இந்த இவர் செமின் பாஷாவுடைய அத்தா இருக்காரு, அவர் சும்மா இருந்திருக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, தாராளமாக கூட்டு போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் கொடுக்குறார். இவர் தான் கொண்டு போய் விசாரணைக்கே கொடுக்குறார். விசாரித்து முடிவு செய்யுங்க, ஏன்னா நாளைக்கு கேஸு கோர்ட்னு அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுங்க, கூட்டு போங்க, என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, என் மகன் எந்த தப்பும் பண்ணலை, என்ன உண்டோ அதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவர் போகிறார், ஆம்பூருக்கு தான் கூட்டு போகிறான், பள்ளிகொண்டா கூட்டு போகிறானுங்க. ஆம்பூர்னால ஆம்பூருடைய நகர தலைவர், அதாவது அவங்க மாமனார் கௌஷ் பாஷாவும் கூட போய்த்தான் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட நீங்கள் விசாரிங்க அப்படின்னோடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், அந்த மார்டின் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லவன் சொல்லுகிறார், நீங்கள் போங்க பாய், நான் விசாரிச்சுட்டு காலில் அனுப்பிச்சி விட்றேன், போங்க பாய் அப்படிங்கிறான். அடுத்த நாள் அனுப்பலை. அடுத்த நாள் போனால் வரலாம் பாய் அப்படிங்கிறான். 2 நாள் வச்சு அடித்ததில், அடினா சாதாரண அடி இல்லை, நான் அந்த மையத்தை பார்த்ததுனால இந்த கை இருக்கு பாருங்க, அப்படி முறிஞ்சு போயிருக்கு. இந்த 2 கையும் அப்படி கட்டியிருக்கான், அப்படி வச்சு பின்னாடி வச்சு கட்டி லத்தியை உள்ளே விட்டு இங்கே 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 கட்டியிருக்கான். இங்கே வச்சு அடி தூக்கி விட்டு அடிச்சிருக்கான். அந்த அடித்த அடியில் கம்ப்ளீட்டாக பார்ட்ஸ் காலி. 4 நாள் அந்த மயங்கி விழுந்துடுறான். அடுத்த நாள் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, பாய் ஒன்றும் இல்லை பாய், லைட்டாக தட்டினா பாய், பையன் மயங்கிட்டான் பாய், ஒன்றும் இல்லை பாய், கூப்பிட்டு போங்க பாய் அப்படிங்க. அவர் பயந்து வந்து நம்மளுடைய ஜமாத்தில் முறையிடுறார், மற்றவங்கள்ட்ட முறையிடுறார். மர்மங்கிற ரீதியில் முதல்ல போனார். இப்போ என்ன முறையிடுறாரு, அவர் மர்மனா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு முறையிடுறப்ப, நம்ம பசங்க நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, அவன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணட்டும், அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணட்டும் அப்படின்னு லோக்கலில் ஆம்பூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறப்போ ஆனால் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் 4 நாள் எடுக்கப்படுது. ஆனால் சரியாகலன்னா யூரினல் வரவே இல்லை, யூரினல் மூத்திரம் வந்து வரல, வெளியிலே வரல, அந்த அளவுக்கு 4 நாளாக இதாகிடுது. சீரியஸ் கண்டிஷனில் ஜிஹெச்சுக்கு மாற்றுறாங்க. சென்ற வியாழக்கிழமை இரவு ஜிஹெச்சு கொண்டு வர்றாங்க. வெள்ளிக்கிழமை எங்களை வந்து பார்க்குறாங்க. மாமாவும் அவங்க அப்பாவும் வந்து பார்க்குறாங்க. 2 பேருமே வந்து பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஃபோன் வருது, சீரியஸுங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பாய், நீங்கள் போங்க, நல்லபடியாக எல்லாம் லேசாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போய் நான் நோம்பு திறந்துட்டு உட்காடுறேன். அதுக்குள்ளே இஸ்மாயில் ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி மூத்தாயிட்டாரு அந்த பையன். என்னப்பா சொல்கிறேன், மூத்தாயிட்டார். அடித்து பிடிச்சிட்டு வேகமாக நம்ம போய் பார்த்தோம்னா, ஜிஹெச்சில் போய் பார்த்தோம்னா அந்த பாடியை வெளியில் கொண்டு வர்றாங்க, மார்ச்சுவரிக்கு கொண்டு போகிறதுக்காக. நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, பாடியை வாங்க மாட்டோம், பாடியை நாங்கள் வாங்க மாட்டோம், கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் செய்தே ஆகணும், போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் இந்த பாடியை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு நம்ம மிக தெளிவாக சொல்லிடுறோம். சொல்லி இந்த மேலதிகாரிகளுக்கும் பேசுகிறோம். அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை பாய் என்ன பாருங்க பாய் அப்படி இப்படின்னா, இல்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் அப்படிங்கிறதையும், நாளைக்கு 12 மணிக்கு கண்டிப்பாக இந்த பாடியை நாங்கள் வாங்க மறுத்து போராட்டம் நடத்துவோம், ஜிஹெச்சுக்கு முன்னாடி நடத்துவோம் அப்படிங்கிறத நம்ம அறிவிக்கிறோம். அப்போ அந்த பாடியை பார்க்குறப்ப தான் அந்த கண்டிஷன் வந்து அவ்வளோ மோசமான கண்டிஷனை அதை பார்க்குறோம். அவ்வளோ அடிச்சிருக்கிறான் அந்த இடத்துலலாம், ஒன்றுமே இல்லை. சொல்லுவாங்கள்ல, அந்த போலீஸ் அடின்னு இருக்குது, அது பட்டவங்களுக்கு தான் தெரியும். நான் கொஞ்சம் பட்டிருக்கிறேன், ஒரே ஒரு தடவை இளையாங்குள்ள பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல விழுந்துச்சு எனக்கு அடி. அதனுடைய இது இன்னைக்கு கூட இருக்குது. இன்றைக்கி கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி மயக்கம் வரும். அது வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருவேன், அந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ராக்கிங் ஆகும்.
நம்ம அந்த போலீஸ் அடின்னு ஒன்று, எந்த இடத்துல அடித்தா எந்த இடத்துல பதியுங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி மோசமான அளவில் தாக்கப்பட்டு இந்த விளைவுகள் நடக்குது. நம்ம டிமாண்டட் பயங்கரமாக பண்ணுறோம். மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நடக்கணும், ஒரு நீதிபதி முன்னாடி நடக்கணுங்கிறோம். அதையும் கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டு JM 1லேருந்து ஒரு நீதிபதி மும்மூர்த்திங்கிற நீதிபதியை அனுப்பி வைக்கிறாங்க. 5 மணி நேரம் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. 5 மணி நேரம் போஸ்ட்மார்ட்டம் தொடர்ந்து 5 மணி நேரம் நடக்குது. 5 மணி நேரம் நடந்து அப்போது கடைசியாக போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச நம்ம அந்த அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தும். அந்த அன்றைக்கு 12 மணிக்கு GH முன்னாடி கூடி நின்று முற்றுகை போராட்டம் நடக்கிறோம். கைது பண்ணுறாங்க. நோம்போடு நோம்பா கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் வைக்கிறாங்க. மண்டபத்தில் தான் நம்ம நோம்புக்கு நம்ம அங்கே தான் இருந்தோம். கிட்டத்தட்ட 2 வக்து தொழுகை, லோகரும் அசரும் அங்கே தான் தொழுந்தோம். 5 மணிக்கு மேலே தான் விட்டாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் மறுபடி பாடியோட யார் இருக்கா, இங்கே வந்து சையத் இக்பால் நம்ம பொதுச் செயலாளர் இங்கே இருக்கிறாரு, பொருளாளர் ஃபிர்தோஸ் இருக்கிறாரு, நம்ம இந்த மாநில செயலாளர் ஒருவராக இருக்கக்கூடிய தக்வா மைதீன் கூட இருக்கிறாரு. இப்படி எல்லாருமே வந்து பாடியோடு இருக்கிறாங்க. மாவட்ட பொறுப்பாளியாக இருக்கிற அன்சாரி இருக்கிறாரு, இப்போ இஸ்மாயில் இருக்கிறாரு. இப்படி எல்லாருமே இந்த பாடி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. பஹாரி இருக்கிறாரு. இப்படி எல்லாரும் அந்த பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு மிகச்சரியாக வந்து ஒரு 8:45 நான் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறேன், மார்ச்சுவரிக்கு போகிறேன். போகிறப்போ வந்து அந்த மும்மூர்த்தி வெளியில் வர்றாரு, அந்த நீதிபதி வெளியில் வர்றாரு. அவர்கிட்ட நம்ம கேட்குறப்ப, நீங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வர்றீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் போராட்டத்தை கைவிட்டோம், இல்லைன்னா போராட்டம் வேறு மாதிரி போயிருக்கும். அந்த போராட்டத்தை அங்கே நிறுத்தி கொண்டாங்க. இல்லை ஜுடிஷியல் ரீதியாக என்ன உண்டு அத்தனையும் நான் செஞ்சுட்டேன், கண்டிப்பாக நியாயம் உங்களுக்கு கிடைக்கும், நீதி கிடைக்கும், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னா ஒரு வாக்குறுதி கொடுக்குறார். எதுவுமே அசம்பாவிதம் இல்லாமல் பார்த்துக்கிறங்க, பாடியை கண்டிஷனாக கொண்டு போங்க. அப்போ 9 மணிக்கு தான் நம்ம பாடியை ரிசீவ் பண்ணுறோம். 9:15 பாடியை ஏற்றியாச்சு. பாடி புறப்பட்டுருச்சு. புறப்பட்டுறதுக்கு பார்த்தா திடீர்னு செய்தி வருது, கலவரம் வெடித்து விட்டது, கலவரமாக இருக்குது, பஸ்ஸை உடைக்கிறாங்க, அதை உடைக்கிறாங்க, இதை உடைக்கிறாங்க, பிரச்சனை வந்து வலுத்துக்கிட்டு இருக்குது, பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்களால் ஒன்றுமே புரிய முடியல அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை வலுத்துக்கிட்டு. ஆம்பூர் ஃபுல்லாக அந்த பள்ளிகொண்டாலேருந்து ஆம்பூர் வரையிலும் யாருமே போக முடியல. அதாவது பெங்களூர் NH வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் க்ளோஸ் பண்ணிட்டான். NH வந்து எந்த விதமான நடமாட்டமும் இல்லாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணப்படுது. பத்தியது பிரச்சனை வந்து பத்தியது எங்கடா இருந்து வந்துச்சு? ஏன்னா முறைப்படி எல்லாம் பண்ணிட்டோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம். அங்கே பாடி வாங்குறதுக்காக நம்ம சகோதரர்கள் நிற்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாப் சைக்காலஜி, மொத்த கூட்டம் கூடிடுச்சுன்னா அவன் வந்து எதை வேண்டாலும் செய்வான். மக்கள் கூடிட்டாங்கன்னா எதை வேண்டாலும் செய்வான். அந்த ரீதியில் இவனுங்க கல்லை விட அதை விட என்ன ஒரு தவறான தகவல் போயிடுச்சுன்னா பாடி கொடுக்கறதுக்கு லேட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க, பாடியை வந்து மறைக்க பார்க்குறாங்க, வைக்க பார்க்குறாங்க. நம்ம பாடி கூட இருக்கிறோம், அவங்க அப்பா பாடி கூட இருக்கிறார், அந்த ஊர்ல இருந்து வந்த பையன் பாடி கூட இருக்கிறார், ஒரு 3 பேர் பாடி கூட இருக்கிறாங்க, எல்லாருமே நம்ம எல்லாமே இருக்கிறோம். அப்போ அப்படி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ தவறான தகவல் ஒன்று சொல்லப்பட்டு அந்த தகவல் மூலியமாக ஒரு பெரிய கலவரம் முடிவெடுக்கப்பட்டு அந்த கலவரத்தின் மூலியமாக நிறைய பொருட்சேதங்கள் ஏற்பட்டு, நிறைய பொருட்சேதங்கள்னா மற்ற நான் முஸ்லீம்ஸுக்கு நம்மளுடைய தொப்புள்கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து கிறிஸ்துவ சகோதரருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. எந்த விதமான பிரச்சனையும் அவங்களுக்கு ஏற்படலை, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படலை. ஏற்பட்டதெல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸை உடைச்சிருக்காங்க, அதே போல் போலீஸ் வேன் அந்த மாதிரி இதுகளில் உடைக்கப்பட்டிருக்குது. இதுதான் நடந்துச்சே தவிர போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சே தவிர மற்ற மாதிரி எந்த எதுவும் இல்லை. ஆனால் இவ்வளவு பிரச்சனை நடக்கின்ற போதும் உண்மையிலே பாராட்ட வேண்டும் அந்த குமாரியை, சந்திரா குமாரியா, செந்தில் குமாரி, அந்த இதை கூட அவங்கள சந்தித்தோம். அவங்க உண்மையிலே பாராட்டணும். ஃபயரிங் ஆர்டர் கொடுக்கல, கொடுத்துருக்கணும், ஃபயரிங் ஆர்டர் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய மாப் நிற்குது, ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை, ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் கொடுத்துருக்கணும், நல்லா பாதுகாத்துட்டான். அப்படி ஒன்று எதுவுமே நடக்கலை. நாங்கள் இங்கேருந்து பாடி அனுப்புகிறோம், பாடியை ஒரு கட்டத்தில் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. நிப்பாட்டி வச்சு உள்ள கலவரங்களை கொஞ்சம் நாங்கள் சொன்னோம், கலவரம் நீங்கள் கேட்டோம், நாங்கள் எங்கள் பசங்களை வச்சு அங்கே சரி பண்ணுறோம்னு சொல்லி இர்ஷாத்துலேருந்து எல்லாருமே வந்து ஜலால்லேருந்து இர்ஷாத்துலேருந்து எல்லாருமே ஸ்பாட்டில் இறங்கி வேலைகளை செய்கிறாங்க, அவங்கள காம் டவுன் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஆட்கள் தான் நின்று அந்த மக்களை வந்து சரி பண்ணுறாங்க, எல்லாமே சரி பண்ணி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மக்களை எல்லாத்தையும் போக வச்சுட்டு 3 மணிக்கு பாடியை உள்ளே கொண்டு போய் கரெக்டாக 3:15 மணிக்கு ஏற்கனவே எல்லாம் தோண்டி வச்சாச்சு.
வச்சதுக்கப்புறம் 3:15 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு. செஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா போலீஸ் தன்னுடைய வேலையை காட்டும். போலீஸு தன்னுடைய வேலையை காட்டும். சுபோல இருந்து அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. சுபோலேருந்து அல்ல யார் யாரெல்லாம் கலவரத்தில் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவிகளும் அதில் சம்மந்தப்பட்டு பாவம் எப்பவுமே சரி செஞ்சவன்லாம் ஓடி போயிடுவான். மாற்றவன்லாம் யாரு சும்மா நிற்பான்ல, வேடிக்கை பார்ப்பான் பாருங்க. வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும், அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பான், வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் வரும். அந்த வேடிக்கை பார்க்குற கூட்டம் தான் மாட்டும். ஒரு 95 பேரை பிக்கப் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. 95 பேர் ரிமாண்டு. அதில் வந்து வேலூரில் ஜெயிலில், வேலூர் பெரிய ஜெயிலில் 30 பேரும், சிறார் ஜெயில் அதாவது 18 வயசுக்கு கீழேன்னா சிறார் ஜெயிலில் வச்சுருவாங்க 7 பேர். பெரிய ஜெயிலில் வந்து பார்க்க முடியல. நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். அந்த ஜெயிலில் வந்து இன்றைக்கி மனு நாள் கிடையாது, நாளைக்கு தான் மனு நாள். இன்றைக்கி வந்து ஆயுள் தண்டனைக்கு எதிர்க்கான மனு நாள். இன்றைக்கி உங்களை முட்டா ஏற்கனவே இந்து முன்னணிக்காரங்களாம் பிரச்சனை பண்ணுறாங்க. என்னன்னே தெரியல. அடிபட்டது நம்ம, கைதானது நம்ம, உயிர் போனது நமக்கு. இவன் ஏன் பிரச்சனை பண்ணுறான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் ஏன் பிரச்சனை பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. என்னமோ வந்து ஒரு மதக்கலவரமாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் என்பது மட்டும் மிக தெளிவாக. நம்ம பிள்ளைங்க இவ்வளோ மோசமாகலாம் போக மாட்டாங்க. ஏதோ கல்ல விட்டுருமா ஒத்துக்கிறோம். நானும் அது எஸ்பி கிட்ட பேசுகிறப்ப சொன்னேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோம். எஸ்பி இருந்தார், டிஐஜி இருந்தார், எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ மிக தெளிவாக ஒன்று சொன்னோம். மக்கள் வந்துங்க கல்ல விட்டான்னு சொல்லுங்க ஒத்துக்கலாம், கீர்னான்னு சொன்னீங்கன்னா இது திட்டமிட்டு யாரோ உள்ள பூந்திருக்கான். ஏதோ ஒரு அந்நிய சக்தி இங்கே உள்ள பூந்துது. உள்ள பூந்து இங்கே வேலை செய்யறான். என்ன வேலை செய்யறான்? மத கலவரமாக மாற்றுவதற்கான வேலை. இதை மத கலவரமாக மாற்றணுங்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் அதுலையும் பாதுகாத்துட்டான். அல்லாஹ் நோம்பு நேரங்க மத கலவரம்னு ஒன்று ஏற்பட்டிருந்தா யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த நோம்பு காலத்தில் நம்ம மக்கள் எத்தனை பேர் இருந்தா 95 பேர் உள்ள உட்காந்துருக்கான். அந்த 7 பேர் அந்த பசங்களை போய் பார்க்குறோம், அந்த சிறார் ஜெயிலில் பார்க்குறோம். அங்கே மட்டும் பார்க்கறதுக்கு அளவு பண்ணாங்க. உள்ளே போய் நான் போய் பார்க்குறேன், ஒருத்தன் கதறி அழுகுறான். பாவமாக இருக்கு. ஒரு பையன் சொல்கிறான், நான் தாங்க உழைச்சி கொடுக்கணும், எனக்கு 2 அக்கா இருக்காங்கங்க அப்படிங்கிறான். எங்கள் அம்மா கூட தெரியாதுங்க, கூப்பிட்டு வந்துட்டாங்கங்க அப்படின்னு அழுகிறான். அவங்க அட்ரஸ் எல்லாம் வாங்கி எந்த தேவையும் இல்லை, போட்ட ட்ரெஸ்ஸோடு. ஆனால் நான் போகிறது லோகர் டைம். நான் ஜெயிலுக்கு போகிறப்போ 1 மணி. 1 மணிக்கு என்ன சொல்கிறாங்க, உள்ளே வந்து தொழுதுகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து தொழுதுகிட்டு இருக்காங்க. உள்ளே தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் லோகர் தொழுதுட்டு. அப்படியா? நான் கூட நினச்சேன் உண்மையிலே சகர் வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே சகர் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே 30 பேருக்கும் இங்கே உள்ள 7 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. அது மற்ற ஜெயிலுக்கு, அதாவது சேலம் ஜெயிலில் 32 பேர், இப்படி மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. புழலில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இப்படி மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. அப்படி மாற்றி மாற்றி போடப்பட்டப்போ இது எல்லாம் பேசி அவங்கள்ட்ட முடிவு பண்ணி எல்லாம் பேசிட்டு அவங்கள்ட்ட நம்ம ப்ரைஸ் பண்ணோம். நம்ம வைத்த 3 கோரிக்கையும் போலீஸ் நிறைவேற்றிச்சு. ஒன்று வந்து அவனை சஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் சஸ்பெண்ட் முதல்ல பண்ணியிருந்தா அது பிரச்சனையே வந்திருக்காது. வெள்ளிக்கிழமை அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவன் வெள்ளிக்கிழமை பண்ணியிருக்கலாம், அல்லது அடுத்த நாள் சனிக்கிழமை அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஞாயிற்றுக்கிழமை காலில் தான், அதாவது இவ்வளோ கலவரம் நடந்ததுக்கப்புறம் தான் சஸ்பெண்ட் பண்ண போடுறான். ஒன்று மேஜிஸ்ட்ரேட்டினுடைய விசாரணை வேணும்னு கேட்டோம். மேஜிஸ்ட்ரேட் விசாரணை உடனே கொடுத்தாங்க. அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு. அதே போல் சிபிசிடி விசாரணைக்கு இது கொடுக்கப்படணும், லோக்கல் போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு சொன்னோம், அதுக்கும் கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே இது பண்ணாங்க. இன்றைக்கி எஸ்பி வந்து என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னா, ஆம்பூருக்கு மட்டும் தயவுசெய்து நீங்கள் போகாதீங்க, ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. அங்கே வந்து உங்கள் மக்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டதில் உங்கள் மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி வேணாம். ஏன்னா நேற்று வந்து அர்ஜுன் சம்பத்தை வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு. அவன் வந்து பிரச்சனை பண்ணி நாங்கள் உள்ளே வருவோம். ஏன்னா அவன் வந்து போலீஸுக்கு போய் ஆறுதல் சொல்ல போகிறாங்களாம். போலீஸும் கொஞ்சம் அடிபட்டிருக்காங்க. என்ற யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான், நம்ம நியாயப்படுத்த மாட்டோம். போலீஸ் தரப்புலையும் பெண் போலீஸ்லாம் அடி வாங்கியிருக்காங்க. ரொம்ப பெரிய தப்பு நடந்திருக்கு. ஆனால் என்ன, மாஸ்க் கூட்டிட்டா என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன வேணாலும் நடத்துவாங்க, அது நடக்கும். ஆனால் இதில் ஒரு ஒரு வகையான மதவெறி கும்பல் ஏதோ ஒன்று உள்ளே பூந்து வேலை செய்திருக்கு, அது மட்டும் தெரியுது. அதனால் மற்றவங்க வந்தாங்க, எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு. இப்போ யாரும் போவானான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கழித்து நீங்கள் வேணா போங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, சட்டம் ஒழுங்கை பேண்டதில் நாங்கள் பேணுவோம்யா, நாங்கள் திரும்பி வரோம்யான்னு ஜெயிலில் நம்ம மக்களை பார்த்து அவங்களுக்குள்ள சாமானுங்க அத்தனை ஒரு சாமான் இல்லாமல் போயிருந்தாங்க. பசங்க ஒன்றும் கிடையாது, வேட்டி கிடையாது, துண்டு கிடையாது, பைஸ் கிடையாது, ப்ளஸ் கிடையாது, ஏன் போட்டிருக்கு செருப்பு கிடையாது.
எல்லாம் வாங்கி கொண்டு போய் ஜெயிலில் கொடுத்துட்டு பழங்களும் நோன்பு திறக்கிறதுக்கான சாமானுங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்ன தேவையோ சொல்லுங்கள், அத்தனை நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ் போதுமானவன். அது சம்மந்தமான காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு வரும். என்ன பேட்டியில் கொடுத்தோங்கிறது உங்களுக்கு வரும். அதை காட்சிகளாக இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். என்ன உள்ளதோ அல்லாஹ் மீது ஆணையிட்டு எதுவுமே மிகைப்படுத்தாமல் நான் உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன். ஏன்னா அந்த பையனையும் அந்த பெண்ணையும் இணைத்து வைத்து நிறைய அசிங்கமாக பேசுகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அவன் இறந்து போயிட்டான். அந்த பையன் அவனை நல்லடக்கம் பண்ணியாச்சு. நடக்காத ஒன்றை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் பாவிகளாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் பாவிகளாக போய் நிற்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு கெட்ட பழக்கம், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையனாகத்தான் நமக்கு அந்த ஊரில் விசாரிக்கிறப்ப, அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிக்கிறப்ப இவ்வளவு கூட்டம் கூடுவதற்கு காரணமாக அந்த பையன் மேலே உள்ள நம்பிக்கை. அந்த பையன் நல்லவங்கிறனால தான் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகிறது. அல்லாஹ் போதுமானவன். அவனுக்காக, அந்த சகோதரனுக்காக துவா செய்யுங்க. அவனுடைய பாவத்தை மன்னிக்கட்டும். அல்லாஹ் நன்மையை அவனுக்கு நன்மையின்பால் சொல்லட்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கட்டும் துவா செய்யுங்க. அதேபோல் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கும் நிவாரணம் கிடைக்கணும் துவா செய்யுங்க. சிறையில் உள்ள நம் சகோதரர்கள் விடுதலை பண்ணணும் துவா செய்யுங்க. அவர்களுடைய வழக்கு விஷயமாகவும் நம்ம எல்லா விதமான முயற்சி நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்கான முயற்சிகள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அல்ல எல்லாம் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சியில சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகவும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்ட அல்லாஹ் போதுமான. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான வெள்ளிக்கிழமை நடந்த அந்த அசம்பாவிதம், ஆம்பூரில் நடந்த அந்த அசம்பாவிதம், ஒரு சகோதரர் ஜமீல் பாஷா காவல் நிலையத்தில் மார்டின் என்று சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டரால் அடித்தே கொல்லப்பட்ட நிலையில், குட்டுயிரான நிலையில ஜிஹெச்சில இறந்துவிட்ட நிலையில அவருக்கு நீதி கேட்கிறோம் என்ற நிலையில நாம் சொன்ன கோரிக்கைகள் அனைத்தையுமே காவல்துறை ஏற்றுக்கொண்டிருந்த போதும் JM1 என்று சொல்லக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியின் மூலமாக நேரடியாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு கொடுக்கப்பட்ட நிலையில் இங்கே வேண்டாத ஒரு கலவரம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறார். இந்த கலவரத்துக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கலவரம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியது மனித உயிர்கள். ஒரு மனித உயிரை இழந்ததற்காக மற்ற மனித உயிர்களையும் பழிவாங்குவோம் என்பது ஒரு காலமும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அப்படிப்பட்ட நடைமுறையை கண்டிப்பாக நம்மளால் ஆதரிக்க முடியாது. அதுக்கு கண்டனத்தை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடிபட்ட அந்த போலீஸ் சகோதரர்களுக்கு எங்களுடைய வருத்தங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் ஒன்றைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். தேவையில்லாதவர்களை நாம் நுழையவிட்டோம் என்றால் உண்மையான நோக்கம் அங்கே கெட்டுவிடும். அதில் கடைசி நேரத்தில் அந்த ஜனாசா பிரேதம் 150 பேர் தான் அங்கே தொலை வைத்திருக்கிறார்கள். ஒரு 5000 பேர் தொலை வைக்கப்பட வேண்டிய இடத்துல 150 பேர் தான் தொலை வைக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டது. கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருப்பது இந்த கலவரத்தினால் என்பதை தெரியப்படுத்திக் கொள்வதோடு அமைதிகாரங்கள் அரசிடம் நாங்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் ஒன்று மட்டும் நிறைவேற்றப்படாமல் இன்றும் இருக்கிறது. அரசாங்கம் உடனடியாக ஜமீல் பாஷா அவர்களுக்கு அந்த வீட்டுக்கு குடும்பத்தாருக்கு 25 லட்சம் நஷ்ட ஈடாக கொடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு, ஆமா, அதே போல அவர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு அரசு பதவி ஒன்று, அரசு வேலை வாய்ப்பு ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்துக் கொள்கிறோம். ஆம்பூர் மக்களுக்கும் மற்ற என் சகோதரர்களுக்கும் மீண்டும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, கண்டிப்பாக அமைதிகாரங்கள், அமைதியை தெரியப்படுத்துங்கள். அமைதிதான் இஸ்லாம் என்பதை மற்ற சகோதரர்களுக்கு தெரியப்படுத்துவது நம்மளுடைய கடமை. சிறைச்சாலையில் இருக்கின்ற அந்த சகோதரர்களுக்கு வெளியிலே எடுப்பதற்கான
அனைத்து முயற்சிகளையும் இந்திய தௌஹீத் ஜமாத் செய்யும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரியப்பட்டுக் கொள்கிறேன். பேசுகின்ற போது கூட அவர்கள் இதை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆயுதங்களை வைத்து தாக்கி இருக்கிறார்கள், அந்த ஆயுதங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது சில சமூக விரோத சக்திகள் இதை திட்டமிட்டு மிகப்பெரிய ஒரு கம்யூனல் ஹராஸ்மெண்டா, ஒரு மத கலவரமாக மாற்ற முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அந்த முயற்சி நல்ல வேளை ஒரு நல்ல எஸ்பியினால் அது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. உண்மையிலேயே நல்ல சின்னதான பிளேடு போன்ற கத்திகளை வைத்து தான் கீறி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் அதை ஆனா அவங்க சொல்றப்ப லைட்டா கீறி இருக்காங்க, வயிற்றுல கீறி இருக்காங்க, காலில் கீறி இருக்காங்க என்று அந்த தகவலை சொன்னாங்க. எது செய்திருந்தாலும் சரி, எது செய்திருந்தாலும் அது தவறு, கண்டனத்துக்குரியது, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. போராட்டத்தை மனிதாபிமான அடிப்படையில் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், ஏன் சாலை மறியல் கூட நடத்தலாம். ஆனால் வன்முறை என்பது கூடவே கூடாது. வன்முறையினால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நாம தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆமா, கண்டிப்பா இது நாங்கள் வைத்த கோரிக்கையில் ஒன்று. நாங்கள் வைத்த கோரிக்கையில் ஒன்றது. 3 கோரிக்கை முன்வைத்தோம். அதாவது உடனடியாக மார்ட்டின் சேர்ந்த காவல்துறை அந்த நபர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அது முன்னாடியே பண்ணியிருந்தால் இந்த கலவரம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது. அதே போல அடுத்ததாக நாம் வைத்தது மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் தான் பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும், JM1 மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் 5 மணி நேரம் பிரேதம் பரிசோதனை செய்யப்பட்டது. 3ஆவதாக CBCIDக்கு நாங்கள் கேட்டிருந்தோம். ஏனென்றால் இந்த போலீஸை விசாரித்தால் அதில் கண்டிப்பாக உண்மை வெளியிலே வராது. உண்மை வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக CBCID கேட்டிருந்தோம். CBCIDக்கும் உத்தரவிட்டிருக்கிறார் இன்று என்ற தகவல். அதுவும் இப்படியே சொல்லியிருக்கிறார், இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நேற்று மாலை DGP அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக உண்மையிலே என்ன நடந்தது என்பது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆவம். இல்ல, கண்டிப்பாக நம்மை பொறுத்த மாத்திரத்தில் கலவரம் செய்யக்கூடியவர்களை ஒரு காலமும் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. இஸ்லாம் ஆதரிக்காத ஒன்றை இந்திய தௌஹீத் ஜமாத் ஆதரிக்காது. நாங்கள் ஆதரிக்கிறோம். அதுக்குதான் சொல்ல வர்றேன். இஸ்லாமியராக இருந்தாலும் ஒருத்தன் அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான்னா அவனை ஆதரிக்க வேண்டிய தேவையில்லையே, கண்டிப்பாக தேவையில்லையே. ஒரு கல்லூட்டு எரிஞ்சா அது எமோஷனல் சொல்லலாம். ஒரு கத்தியை வச்சு கீறுங்கிறது இது பிளான்டட், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. கல்லை வச்சு எரிஞ்சாங்க, 2 பஸ்ஸை உடைச்சாங்க, 4 காரை ஒடிச்சாங்கன்னா இட்ஸ் எமோஷனல். ஓகே, ஒரு உயிர் பலியிடப்பட்டிருக்கு, அதுல எமோஷனல் ஆயிட்டாங்க, அப்படி அடிச்சாங்க பசங்க. இது இயல்பா நடக்கும், எல்லா இடங்களிலும் நடக்கும். எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கின்ற போது இப்படி நடப்பது இயல்பு. ஆனால் கத்தி எடுத்துட்டு வந்து குத்துவேன், அதை கீறுவேன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ சமூக விரோத சக்திகள் இதை தவறாக பயன்படுத்த முயற்சித்திருக்கிறார்கள். நல்ல வேளை அப்படிப்பட்ட கலவரம் தவிர்க்கப்பட்டது. ஆமா, கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. எங்களுக்கு அச்சம் என்னன்னு உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால், ஃபயரிங் ஆர்டர் கொடுத்துருவாங்களோட பயம் இருந்தது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த இறந்த பிரேதத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். நாங்கள் தான் மெதுவா இது பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு வந்தோம். கலவரம் ஏற்பட்டுறக்கூடாது, எந்த நிலையிலும் அந்த ஜனாசாக்கு கேடு வந்துடக்கூடாது, அமைதியாக அடக்கம் செய்யப்பட வேண்டுங்கிறதுக்காக அவங்க குடும்பத்தாரையும் நாங்கள் தான் சாந்தப்படுத்தி கொண்டு வந்தோம். எல்லாரையும் சென்னையிலிருந்து அவங்கள தான் நாங்கள் தான் எல்லாம் எஸ்கார்ட் பண்ணி அனுப்பி தான் வச்சோம். நிம்மதியாக அடக்கம் செய்யப்பட்டது விட்டது என்ற தகவல் வந்த பின்புதான் எங்களுக்கு நிம்மதி ஏற்பட்டது. நன்றி.